So welcome to RID 3000 network login session. So இப்போ ரொம்ப சூப்பரா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கிரியேட் பண்ண அக்கவுண்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி RID 3000 உங்கள் க்ரோமில் டைப் பண்ணுறீங்க, வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். இப்போ லாகின் கிளிக் பண்ணுறோம். ஸோ லாகின் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ ரைட் சைடில் மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ அதில் என்னுடைய மொபைல் நம்பரை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இல்லை. நீங்கள் எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் எடுத்தாலும் சரி, ஸோ பாஸ்வேர்ட் அப்படின்றது இருக்கும். பட் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடையாது. பிகாஸ் வி ஆர் ஆண்டர்பிரினர்ஸ், வி ஆர் ஆல்வேஸ் பிஸி. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சு செட் OTP அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா பாஸ்வேர்ட் நம்ம மறந்துடும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சென்ட் OTP அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு OTP ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஜென்ரேட் ஆன OTPயை நீங்கள் OTP அப்படின்ற இருக்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ நானும் அதை டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் யுவர் அக்கௌண்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் உள்ளே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பேஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜில் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் இருந்துச்சு. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் வந்துடும் வித் உங்களுடைய லோகோ. ஓகே, ஸோ நான் செக் பண்ணணுன்னா நான் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம். அகைன் அதை கிளிக் பண்ணும்போது என்னுடைய பெயர், மொபைல் நம்பர், நான் எந்த கிளப்பில் நான் இருக்கேன், நான் என்ன சர்வீஸ் நான் பண்ணுறேன், ஓகே, தென் சப் கேட்டகரிஸ் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றது இருக்குது. ஸோ என்னோட லோகோஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போது நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ நான் வந்து அடுத்து எனக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இல்லை, நான் என் பிஸ்னஸை மாற்றுறேன் ஃபியூச்சரில் 1 year 2 yearனாலும் தாராளமாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது ஈஸிலி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட். நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு தெரியும், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் கூட. ஓகே, ஸோ நவ் வி மூவ் ஆன் டு தி RID 3000 நெட்வொர்க். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். என்னோட அக்கௌண்ட் நான் பார்க்குறேன். ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஸோ இது எல்லாமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணும் பொழுது ஸோ எத்தனை பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே இருக்காங்கன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாம்பிள் நான் காமிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் சப் கேட்டகரிஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சப் கேட்டகரிஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஜென்ரல் கான்ட்ராக்டர், கமர்ஷியல் பில்டர், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஃப்ளோரிங் எனக்கு தேவைன்னா ஃப்ளோரிங் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஐம் கெட்டிங் த ரிசல்ட். ஸோ உடனே உங்களுக்கு நம்ம ரொட்டேரியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான அருமையான ஒரு வாய்ப்பு. இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுடைய என்ன கிளப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம மொபைல் நம்பரை கொடுத்த உடனே மை ரோட்டில் நம்ம கொடுத்துருக்க நம்பர் இருக்கியா, அதை வச்சு எந்த கிளப் அப்படின்றத அதுவே ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெக்யூலியராக சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டை. ஸோ இப்போ எல்லாரும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம 6000 ரொட்டேரியன்ஸும் இதில் நம்ம வந்து இணைய போகிறோம். ஸோ அதனால மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெம்பர்ஸையும் உடனே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய கிளப் பிரசிடெண்ட்டை சொல்லுங்கள். எல்லாருடைய நம்பர்ஸ், அதாவது மை ரோட்டரியில் எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.